இன்றைக்கி வந்து குடமிளகா தொக்கும் பரங்கிக்காய் தயிர் பச்சடியும் ரொம்ப சிம்பிளான ஈஸியாக சமையல் பண்ணிடலாம். இந்த தொக்கு வந்து சாதம் போட்டு நெய் விட்டு பசங்க சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு இது இல்லை மோரிஞ்சாத்துக்கு அந்த தொக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னா குடமிளகா நல்லா பெருசாக 3 எடுத்துட்டுருக்கேன். 3 குடமிளகா எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து நல்லா பெரிய சைஸ் இஞ்சி 4 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகாய். அப்புறம் இது 2 நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடணும். இது வந்து தொக்குக்கு. ஃப்ரை பச்சடி வந்து இந்த இளங்கொட்டை இருக்கு இல்லையா, அதை நறுக்கி வச்சு பொடி நறுக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் ஜலை விட்டு வேக வைக்கணும். அப்புறம் தயிர் விடணும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு மிளகா கருவேப்பிலை. சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாமா? கொஞ்சமாக ஜலை விட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். அப்படியே சிம்பிளாக வச்சுருக்கேன். இளங்கொட்டை வேகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குடமிளகா, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா வதக்கிக்கிறேன். நடுப்பு சும்மா இருக்குது. இதை இது பண்ணிக்க. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு மிளகா கருவேப்பிலை. இந்த தயிர் பச்சடிக்கு. ஆமாம், இந்த இளங்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த கிடைக்கும் போது தயிர் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், வதக்கின்ட்டேன். கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஆமாம், இந்த இடத்துல இந்த புளி உப்பு மஞ்சள் பொடி இருக்குல்லையா, இதையும் போட்டு நல்லா அரைச்சிடுறேன். ஜலம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். அப்படியா? நல்லெண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு மிளகா வாசனைக்கு போடுறேன். இது எண்ணெய் விடாமல் வதக்கியிருக்கேன் போல் இருக்கு. அதான் கருப்பாக இருக்குது பிடிச்சிட்டு. அதனால் அலம்பி விட்டுட்டேன். இது அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுருந்து நல்லா சுண்டானதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். இது ஒரு 2 நாள் கூட 3 நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்படியா? நல்லா சுண்டை இது பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். ஓகே, ஆயிடுத்தான்னு பார்க்குறேன். ஆயிரத்து வெந்துருச்சு. ஆஃப் பண்ணி அடுப்பேன். நல்லா வெந்துடுச்சு குழசலாம். இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே தயிர் பச்சடி, நார்மல் தயிர் பச்சடி தான். இந்த தாளிச்சு போட்டேன் இல்லையா, கடுகு கருவேப்பிலை இது மதியம் போட்டுட்டு தயிர் விட்டுருங்க. ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு அது வேகும்போது. அதனால் தயிர் விட்டுருவாங்க. கெட்டி தயிராக விட்டோம்னா மஞ்சப்பொடி சப்போஸ் வந்து மஞ்சப்பொடி வேண்டாம் அப்படின்னா வெள்ளையாக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டோம்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. தயிர் பச்சடி ரெடி. அமர்க்கலமாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிடும் நல்லாயிருக்கும். கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இப்படியே எடுத்துடலாம். போடும் 2-3 நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணோம்னா எண்ணெய் விடலாம். எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் விடாமல் எப்படி போடுறோம். எண்ணெய் நிறைய விட்டுருக்கேன். அப்படியே ஆல்ரெடி 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அப்படியே எடுத்துருவேன். சுருளை வரணும்ல? வரும், அப்படியே வரும். இருக்கிறதோ இப்படியே மேலே தெரியுதா எண்ணெய்? இங்கெல்லாம் இருக்கு பாருங்க எண்ணெய். எடுத்துடுறேன். எடுத்துடலாம். ஆயிரத்து தொக்கு நம்ம சாத்தில் பேசிக்கிறோம் அப்படின்னா வெல்லம் போடல. சப்போஸ் மோஞ்சாத்துக்கு மட்டும் தான் தொட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெண்ணெய் அப்படியா? சூடாக சாதம் போட்டு நெய் விட்டுன்ட்டு இந்த 2 ஸ்பூன் போட்டு பசஞ்சிட்டு தயிர் பச்சடி போட்டு சாப்பிடணும். சிம்பிள் சமையல் இன்னைக்கு. தொக்கும் தயிர் பச்சடியும் அமர்க்கலாம். யுவர் ஆசம் டிஷ். தேங்க்யூ.